எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ தேவைகள் அத்தனையும் விட்டுவிட்டு புனித கார்மல் அன்னையுடைய புண்ணிய பூமியில் மேவாடும் திரு அவையானது ஒரே குடும்பமாக கூடியிருக்கிறது. இறைவன் எந்த கருத்திற்காக இந்த ஆலயத்திற்கு கூடியிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பதியில் பங்கெடுத்து உங்களை நான் அழைக்கிறேன். அன்பு சகோதரனே, அரிதாக கிடைக்கக்கூடியது சில முத்துக்கள், சில விஷயங்கள். அந்த விதத்தில் அன்பு சகோதரர் பாலராஜ்குமார் மெட்ராசத்தை கிடைக்கக்கூடிய பெரிய சொத்து, பவர்ஃபுல் குரல். அதை என்ன சொல்றது, நான் தமிழ்ல அந்த அளவுக்கு அவர் பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு திறமை கிடையாது. ஆனா அவ்வளவு திறமையாக பேசக்கூடிய திருச்சபைக்கு கிடைத்த சொத்து, முத்து, அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஆகவே அவர் நம்மோடு இருப்பது இந்த நாளில் நமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, ஒழுங்கவும் முடியல. ஆகவே தந்தை அவர்களை அழைத்தவுடன் ஏற்படைய 2 மாசத்துக்கு முன்னாலே அழைக்கப்பட்டேன். 2 மாசத்துக்கு முன்னாலே அன்புடன் ஏற்றுக்கொண்டார். நம்மோடு இருக்கின்றார் ஃபாதர் பாலராஜ்குமார். நாங்கள் கொஞ்சம் சின்ன பொண்ணு, அவ்வளோதான் வயசு. 2 பேரும் ஏற்படைய வயசும் அடுத்தது இந்த நாளில் அவரோடு இணைந்து ஜெர்மானூஸ், அது நமக்கு தெரியும். ஸ்ரீதேவி இந்த பக்கம் பத்ரிநாதன், அவர் ஆப்பிரிக்காவில் இருக்கிறார். தற்சமயம் இந்தியாவுக்கு வந்திருக்கின்றார். அந்த பணி அமெரிக்காவுக்கு போக்குவரத்து நினைக்கிறேன். அன்பு சகோதரமே, ஜனநாளில்
அனைத்து குழுக்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அனைவரையும் வரவேற்பு விதமாக ஆனாலும் இவருடைய குரல் வலிமையையும் குரல் பலத்தையும் கருத்து இயக்கத்தையும் கருத்தாக்கங்களையும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கார்மல் மலை புனித கன்னிமரியாவின் திருவிழா. வாழ்க தூய அன்னையே, விண்ணையும் மண்ணையும் எக்காலத்து ஆளும் அரசனை என்றவள் நீயே என்ற தாயின் பரிந்துரையில் இருக்கிற மேவாழ்வு திரு அவைக்கு உங்களுடைய திரு அவையுடைய முதன்மை பொறுப்பாளர் பெயரால் அருள்பணியாளர்கள் அனைவரும் பெயரால் உங்களுக்கு திருவிழா நல்வாழ்த்துக்களை சொல்லி இறைவன் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பதியை தகுதியான இடத்தோடு பங்கெடுத்து நம்முடைய பாவங்களை பதவியினங்களை ஏற்றுக்கொண்டு மனவரத்தை அடைந்து வைப்போம். இதனால் இறைவனிடமும் இறைவன் நம்மை தேவர்கள் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Christ,
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாற்றிமிக்க கன்னிமரியாவின் வணக்கத்திற்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரியோமை வேண்டுகிறோம். இதனால் அவரது பாதுகாவலால் வலிமைந்த நாங்கள் கிறிஸ்துவின் மலையை வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஏனெனில் அவர் மட்டுமே எனக்காக உயிர் கொடுத்தவர். அந்த விதத்தில் நம்மோடு இருந்து தெரிவிக்க வந்திருக்கின்றவர், பல்வேறு பதவிகளில் பெரிய பெரிய பதவிகளில் இருந்தவர். இருப்பினும் நம்மோடு இருக்கின்ற அந்த நிலை நமக்கென்று ஒரு நிலை, அது இயேசு எனக்கென்று உயிர் கொடுத்தார். அதனால் நான் நம்ப வேண்டும், இயேசு எனக்கென்று உயிர் கொடுத்தார். வேற யாரும் எனக்கு உயிர் கொடுக்கல. அப்பா அம்மாவுக்கு உயிர் வாங்கிட்ட, அது வேற விஷயம். ஆனாலும் கூட உயிர் கொடுத்த தேவன் நம்மோடு. மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன். வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைப்பின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கிக் கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். மாநிலரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் முன் அமைதியாய் இருங்கள். ஏனெனில் அவர் தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலரும் தம் மகன் தலைமையிலானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராகி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வாசகம். இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். என்று கிறிஸ்துவின் நற்செய்தி. சுமந்திருந்த நாட்களை என்னால் மறக்க முடியவில்லை அம்மா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய காரணம் அன்னையினுடைய அன்பு பகிர்வே சென்றவர்களா முகிமியா பேரரசி வாதிலூர் இறைவனுக்கு உரிமை இருக்கிற ஓரொரு நாட்டில் கூட அன்றைக்கு மாபெரும் தேவாலயம் உருவாகி இருக்கிறதை நாம் கேள்வியாவது பட்டிருப்போம். 42 ஆண்டுகளுக்கு முன்பு தேவாலயம் திரு அவைக்கு நான் ஒரு அருள் சகோதரனாக வந்திருக்கிறேன். என்னுடைய நட்பு சகோதரர் ஜெர்வாஸ் இதயராஜ் அருட்தந்தை ஜான் போஸ்கோ அவர்களிடம் இடைக்கால பணிக்காக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது பெங்களூர் குருத்துவ கல்லூரியில் இருந்து நான் 1ஆம் ஆண்டு இறையில் படித்துக் கொண்டிருந்தேன். இந்த வழியாக போகின்ற பொழுது அந்த பகுதியை இடத்துல கூட எனக்கு தெரியவில்லை, நடந்தே வந்து பார்த்தேன். நான் பார்த்த மேவாளூர் திரு அவை, நான் பார்த்த மேவாளூர் ஆலயம், நான் பார்த்த மேவாளூர் அறை வீடு மகிழ்ந்த இடம் ஒரு பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டம் என்று சொல்ல வேண்டும். அப்படி ஒரு வளர்ச்சி ஆன்ம மரத்தின் அடக்க கவசமாக இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். தந்தை, என்னுடைய நட்பு சகோதரர், உங்களுடைய திரு அவையுடைய முதன்மை பொறுப்பாளர் அந்த தம்பி ஆரோக்கிய சாமியினுடைய ஒற்றை வார்த்தைகளாக அதிகாலை 2 மணிக்கு காரைக்காலிலிருந்து புறப்பட்டு நானும் தம்பி ஜெரி உங்களுக்கு இருக்கிறோம். காரணம், அன்னை எனக்கு போட்ட பிச்சையை உங்களோடு வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. கடந்த மே மாதம்
5வது முறையாக கார்மல் மலை இருக்கின்ற பாலஸ்தீன் நாட்டில் இருக்கின்ற ஹைஃபா என்ற மலைப்பகுதியில் இருக்கிற அந்த கார்மல் மலையில் செல்லுகின்ற வாய்ப்பினை அன்னை எனக்கு 5வது முறையாக தந்திருக்கின்றார். அதற்கு நன்றி சொல்லவும் நான் உங்கள் முன்பு இருக்கிறேன். ஆக இந்த அன்னையுடைய அற்புதம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அன்னையுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது? நீல கடல் மீது கப்பலில் அதை பேயாய் புயலும் தாக்கின்றதை வெள்ளம் புழுவாக ஆனாரணி அந்நேரத்தில் அன்னையை என்றாரணி என்று சொல்லி போர்ச்சுகீசிய மாநிலங்களுக்கு கரைகட்ட போனவர்களுக்கு கரையை காட்டிய தஞ்சை தரணிவாழ் பூமி, தமிழகத்திற்கு அன்னமிடுகிற தஞ்சை தரணிவாழ் பூமி ஆத்ம பலத்தில் அடர்ந்த கவசமாக இருக்கிற வேளாங்கண்ணி அன்னை பூமி புதுமை மாதா, நம்முடைய மறைமாவட்டத்தில் இருக்கிற பில்லியனூர் லோர்து மாதா, நம்முடைய மறைமாவட்டத்தில் இருக்கிற கோணாமுகம் பெரிய நாயகி மாதா, ஏமாற்றுச்சி அடைக்கல மாதா, பணிமய மாதா என்று பல மாதாக்கள் எல்லாம் இருக்கிறது. அர்த்தம் என்ன? கண்ணே, மணியே, மாணிக்கமே, செல்வமே, சிங்கமே, அங்கமே, என் தங்கமே என்று சொல்லி எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எந்த சூழலிலும் கொண்டாடி கொண்டிருப்பார்களோ அதுபோன்று அன்னைக்கு பலவிதமான பெயர்களை சொல்லி அந்த அழகு தேவதையை நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அழகு தேவதையுடைய அற்புதமான பாடல் உங்களுக்கு எனக்கு தெரிந்தது. கேளுகிறேன். வானாடும் ஆண்டவனின் மாசில்லா அன்னையே, நான் உன்னை தாயென்பேன் நாக்குரைக்க தேனோரும் உள்ள பொழுதுமே உயிர் இனிது பாடிடமே. மக்களையும் கவர்ந்தெடுக்கும் தாயே, நான் உன்னை போற்றும்படி செய்திடுவாய் தாயே, காலமெல்லாம் எங்களை காத்திடுவாய் நீயே, கலங்காமல் எங்களை காத்து தருவாய் நீயே என்ற உணர்வோடுத்தான் அன்னையுடைய புண்ணிய பூமி நோக்கி நீங்களும் நாமும் வந்திருக்கிறோம். ஏன் அன்னைக்கு இப்படிப்பட்ட மகிமை, பெருமை, உயர்வு? உலகத்திலே அதிகமான ஆலயம் இருக்கிற ஒருவர் என்று சொன்னால் அன்னை கன்னிமரியாள். அதற்கடுத்து புனித அந்தோனியா, அதற்கு பிற்பாடுதான் இறை ஆட்சி பேரியக்கத்தின் தலைவராக இருக்கிற எம்பெருமான் இயேசு கிறிஸ்து. ஆக அன்னையுடைய ஆசிரியர் பெறுவதற்காக நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? நாம் கேட்டால் கேட்டதை உடனே கொடுக்கின்ற உங்களுடைய எங்களுடைய தாயை போன்று அன்னை அருளுக்கு மேல் அருளை அற்புதமாக பொழிந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியம். ஆகவே அன்னையுடைய ஆசிரியர் பெற திருவிழியத்திலிருந்து இரண்டே எடுத்துக்காட்டு. ஒன்று, மகளே, மங்களக பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உன்னுடைய கூடார வாயிலில் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று நீதிபதிகளாம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் திருவசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது, யூதித் என்ற பெண்மணி ஒலம்பஸின் தலையை முடிந்து இஸ்ரவேல் இனத்திற்கு வித்தூலியா மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். ஆக மகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டதாக கருதப்படுவாய் என்று யூதித் 13:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இரண்டு ஆசீர்வாதம் தருவது என்ன? நீங்களும் நானும் அன்னையின் அன்பு பிள்ளைகளால் வாழ்வோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாமும் பெறுகிறோம் என்பதை கேளுகிறேன். இந்த பாடலை வாழ்க தூய அன்னையே, விண்ணையும் மண்ணையும் எக்காலத்து ஆளும் அரசனை ஈன்றவள் நீயே. அருள்நிலை மரியே, அகிலத்தின் தாயே, இருள்நிலை உலகில்
இடர்கள் போக்க இறைவன் தந்த இடத்து தரவி அதை போல துன்பங்கள் அடுத்தெடுத்து வந்தாலும் ஆரோக்கியம் தந்தமை அன்புடனே காப்பவனே நிலையான நவலத்து முறையாக நிலை நின்றார் நற்கதி நாமடையும் நற்செய்தி இதுவேயா என்ற உணர்வோடு உரிய ஒரு வாழ்க்கை பின்னணியோடு நிறைவு செய்தார். ஆசைப்படுகிறேன். கட்டுக்கதை அல்ல, முட்டுக்கதை அல்ல, பழைய கதை அல்ல, பாட்டி கதை அல்ல, மாறாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள், டாக்டர்ஸ் ரெஃபர்ட் அண்ட் கம்ஃபர்ட். 2 குழந்தைகள் பிரசவம் முடிந்தது, 2 குழந்தைகள் பிறந்தது. அந்த பிரசவ வழியிலிருந்து அந்த தாய் மீளவே இல்லை. ஒரு குழந்தை மட்டும் உயிரோடு இருக்கிறது, இன்னொரு குழந்தை இறந்து விட்டது என்று மருத்துவம் சொல்லுகிறது. மருத்துவர் சொன்னார், அதை பார்த்த தாதிய நர்ஸ் அவர்கள் சொன்னார். அந்த வலியிலிருந்து மீண்ட அவள் ஒரு குழந்தையை பார்த்து இன்னொரு குழந்தை எங்கே என்று அவள் கேட்கிறார். அப்பொழுது அந்த குழந்தை இறந்து விட்டது என்று சொன்னவுடன் தீபி அழாக வைத்தார். கடவுள் சொல்லுகிறார், 2 குழந்தைகள் ஒன்றாவது உயிரோடு இருக்கிறது, கவலைப்படாத பச்சை உணர்வும் காரணி என்று சொல்லி தீர்க்கிறார் கடவுள். இல்லை, என் வயிற்றில் 2 குழந்தைகள் அதை உதைத்ததை நான் உணர்ந்தவளாகின்றேன். அந்த குழந்தையை உதைக்க போகிறார்கள் என்று சொன்னவுடன் வேண்டுகிறோம் என்று கதறி கதறி அந்த பெண் அழுது, புதைப்பதற்கு முன் அந்த குழந்தையை நான் கொஞ்சம் வேண்டும், வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிறார். கொடுக்கப்பட்டது. புதைப்பதற்கு எடுத்துச் செல்வதற்கு முன்பு அந்த குழந்தையை கொண்டு வந்து தாயிடம் கொடுத்தார்கள். தாய் அவளை தன்னுடைய வாழ்வில் கொண்டு கதறி அழுகிறாள், கொஞ்சினாள். கண்ணே, மணியே, மாணிக்கமே, செல்வமே, சிங்கமே, என் அன்பும் தங்கமே என்று சொல்லி கொஞ்சி அவளை பார்த்து உத்தரவிற்குள் குழந்தை வீட்டு அழுகிறது. எல்லோரும் நினைத்தார்கள் உயிருள்ள குழந்தைகளாக அழுது கொண்டிருக்கிறது. இல்லை, எந்த குழந்தை இறந்து போவது என்று சொன்னார்களோ, எந்த குழந்தை அது பிழைக்கவில்லை, புதைக்கு போகிறது என்று சொன்னார்களோ, அந்த குழந்தை தான் அழுது. மருத்துவம் தோற்று போய்விட்டது ஒரு தாயை அன்புக்கு கொண்டார் என்பதை மருத்துவம் மெடிக்கல் மிரர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆக தாய்தான் நாம் உள்ளம். ஏனென்றால் அன்னையும் பிதாவும் உண்டறிகிறோம், ஆலையும் தொழுது சாலவும் நன்கு. தாய் இல்லாவிட்டால் எவன் ஒருவர் இந்த உலகத்திற்கு வர முடியாதோ, அவளை இழந்து விட்டால் யாரை திரும்ப பெற முடியாதோ அவள்தான் தாய் என்று சொல்லுகிறார் விவேகானந்தர். என் தாய் என்னிடம் இருக்கிற நல்ல குணங்களெல்லாம் அவள் போட்ட பிச்சை என்று சொல்லுகிறார் மாபெரும் புரட்சியாளராக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன். இந்த உலகத்து சொற்களெல்லாம் என் தாயின் காலடியில் கிடக்கிறது என்று சொன்னார் முகமது நபிகள். ஆக நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக கல்வியில் சுமந்த பொழுது நாம் பின்னால் உலகத்திற்கு வந்து அழக்கூடாது என்பதற்காக தன் வாழ்வியை அழித்துக் கொண்டவள் தான் தாய். 10 மாதம் சிறைவிழித்து 10 மகள் மரவிழித்து வாசமாய் படித்து வைத்தவள் தாய்தான் என்ற உணர்வோடு இருக்கிற தாயை என்ற இறுதி வாழ்வு கேட்கிறேன். அதை நான் சொல்வேன் அம்மா, அவள் யார் என்று தெரியுமா? அவள்தான் அன்னை மரியம்மாள். வாழ்வில் வறட்சி சூழ்நிலையில் வற்றாத சுமையாய் அவள் இருப்பாள். சோதனை நம்மையே வாழ்க்கையில் இயேசு நாதனை வேண்டியே காத்திடுவாள். கண்ணீர் கடலில் நீந்தலில் கருணை கடலாய் அவள் இருப்பாள். தாயே என்று வருபவருக்கு தஞ்சம் அளிப்பவள் நம் தாயே என்ற உணர்வோடு, அம்மா நீ இல்லாத இரவுகளை எல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே, கையிலே என்னை பொறித்து அந்த கையிலே சுமந்திருந்த நாட்களை
நாம் மறக்க முடியவில்லையே அம்மா என்ற உணர்வோடு அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ வேண்டிய வரத்து காரணம் அதை அன்னையினுடைய பரிந்துரைகளாக ஜெபிப்போம். ஆம். என்ன அழகு அம்மாவும் அருள் அழகு அம்மா அருள் அழகு. தந்தை அவர்கள் அருமையாக கருத்துரைகள் தொடர்ந்து ஜெபம் விசுவாசிகள் மன்றாட்டு. தாய் திரு அவையை இறையன்பிலும் பிற நட்பிலும் வழிநடத்தி செல்கின்ற என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். மீட்பின் பாதையில் மக்களை வழிநடத்திட ஆவியின் கனிகளையும் வரங்களையும் தந்துள்ள வேண்டும் என்று இதன் கார்பின் அன்னை வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். நீதி நாயகனின் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தங்களின் பணியில் நேர்மையும் அன்பும் கனிவும் கொண்டவர்களாக வாழவும், மக்களின் நலனை கனிவும் கொண்டு பணியாற்ற தேவையான வரங்களை பொழிய வேண்டும் என்று இந்த கார்மை அன்னை வழியாக இறைவாவை மன்றாடுகிறோம். கருணையின் வழியை என் இறைவா, திருப்பலி நிறைவேற்றும் அருட்தந்தை, என் பங்கு தந்தை, அருட்சகோதரிகள் மற்றும் வீடம் சூழ்ந்துள்ள என் பங்கு மக்கள், அவர்களது குடும்பங்கள் அனைவரையும் உம் பணியில் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று புனித கார்மெல் அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வும் வழியுமான இறைவா, இன்றைய ரமண திருப்பலியை சிறப்பிக்கும் எம் காரியஸ்தர்கள், இறைமக்கள் குடும்பத்தினர் அனைவரையும் ஆசீர்வதியும். உம் பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கை நிறைந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளவும், வாழ்வில் முன்னேற்றம் காணவும், பொருளாதார நெருக்கடி நீங்கி விடுதலை பெறவும், விவசாயம் செழித்து தொழில் வளம் பெருக்கவும், நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வாழ வர வேண்டி இறைவாமை மற்றடைகிறோம். நாம் தனித்தனிப்பேர்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் புகழிடம் பரமமாக இறைவா, நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என்னுடைய உங்களுக்காக இருப்பதை நீங்கள் பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளை உத்தரவுமை வேண்டுகிறோம். இவ்வாறு உடைய திருமகனின் தாயான புனித கார்மேல் அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர்
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கண்ணையான புனித கார்மேல் அன்னையின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினிடமிட்டு நாம் அந்த அன்னை உடையுடைய திருமகனை கருத்தாங்கி நமது கண்மையின் ஆட்சியின் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர்களோடு எங்கள் உடலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. அவர்களுடைய ஆவியை பொழுது காரியங்களை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவரை கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை ஆளுநராக. அவர் பாடுபட உடன்படித்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறுகிறார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களை இரவுகளை அறிஞரின் கிண்ணத்தை இழந்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறுகிறார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செல்லப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருவிழாவுக்கு ஊழியம் புரிய தகுந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டு எனவே அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் நாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுபடுத்தவும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கரிஸ்து ஆண்டவரே, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தவர்கள்
மேலும் உயிர் தேடும் இருநோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே கூர்ந்து உமது திருமுகவரையும் ஏற்றரும். எங்கள் அனைவரையும் இரக்கமாய் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருப்போர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இறைவாழ்வில் நமக்குள் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் திரு தூதர்களுக்கு கொடுத்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் அது திரு அவையின் நம்பிக்கையை கண்டோங்கி அது திருவுடத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்திருக்கிறாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அமைதியை அறிவித்து வாழ்த்துவோம். அமைதி. Yeah.
வேலைகளில் பலம் தந்து வரவுக்கு வழிகாட்டு நண்பனும் அன்பனும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இவர்தான். இவர்களுக்கு விருதுக்கு கிடைக்கப்பெற்ற நீங்களும் நாமும் பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் நம்மை பார்த்து நித்திய வாழ்வளிப்பதாக. கடவுளுக்கு இறுதியாகி இந்த நாளில் நமக்காக காரைக்காலில் இருந்து வந்து ஜெபித்த அருள் தந்தை பால்ராஜ்குமார் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை இதெல்லாம் போடலாம். ஆனால் ஒரு ஜோரத்தை கைத்தட்டணும். இதுதான் தேவை. ஒரு துண்டு அவ்வளவு முடியாதுதான். பெரிய பெரிய பதவியெல்லாம் இருந்தவர், பெரிய பெரிய பதவி. ஆனாலும் கூட நம்முடைய கரகோஷம் அவர்களுக்கு இன்னமும் உற்சாகத்தை கொடுக்கும். அவர் பணி இன்னும் காரைக்காலில் இப்பொழுதுதான் விருதாச்சலத்திலிருந்து காரைக்காலுக்கு மாற்றலாகி அங்கே பெரிய பொறுப்போடு அவரை தந்தை அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது கைத்தட்டினோம். ஆனால் ஊர் மரியாதைக்காக காரியத்தர்கள் அவருக்கு மரியாதை செலுத்த வருகின்றார்கள். அன்பு உள்ளூர் மனிதர்கள் உள்ளூர் மனிதன் பெருமானும் அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. நம்ம அந்த ஊருக்காரர்கள் சுப்பராஜ் இது மரியாதை செய்யப்படுகிறது. ஆப்பிரிக்காவை இதயப்பட்டு ஆப்பிரிக்காவை மண் செய்து இந்திய நாடு திரும்பி இருந்தது. திவ்ய நாடு அமெரிக்கா போக போறான்னு நினைக்கிறேன். அவருக்கும் மரியாதை செய்யப்படுகிறது.
ஓ, நம்முடைய எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறவங்க நம்ம மறந்துடும். அது மாதிரி நம்முடைய பாடக்குழு அதனுடைய தலைவராக இருக்கிற மரியாதைக்கு மரியாதை. பிரதர் மகிமேராஜ், எல்லா நேரத்திலும் பதிவு செய்து கொண்டிருக்கிற இவ்வளவு பெரிய ஜோடன் தனி மனுஷனுக்கு நம்முடைய நன்றி. சரி, பலவீனமோ பலமோ செய்தார்கள், பணி செய்தார்கள். அந்த நிலையில் அவர்களுக்கு எல்லோருக்கும் உங்களுடைய பெயரால் மரியாதை செய்யும் விதத்தில் நான் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்திருக்கின்றேன். அடுத்தது தயவு செய்து எல்லாரும் முன்னாடி வரணும். சிஸ்டர் பார்க்கலாம். அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். உழைத்தார்கள், 5 ஆண்டுகள் உழைத்திருக்கிறார்கள். அவர்களை கரகோஷத்துடன் இன்னொரு 2 மாதம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூட இந்த நாளில் அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டிய கடலையும் உரிமையாக இருக்கிறது என்ற நிலையில் வாழ்த்துக்கள் அருள் சகோதரி வழியாக அனைத்து காரியஸ்தர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. 5 ஆண்டுகள் நம் பங்குக்காக உழைத்தவர்கள். ஆனாலும் இன்னும் உழைப்பாளர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். அபிஷேகம் புரிகிறது. இதுவரைக்கும் நம்முடைய ஆரியர்கள் நம்ம
சரி, இப்போ வழக்கம் போல் சப்பரம் தேர் புறப்படும். இரவு எத்தனை மணிக்கு காரியத்தில் சொல்வதற்காக அத்தனை மணிக்கு பெரிய தேர் புறப்படும். அது அவர்களில் இருந்து சீக்கிரம் செய்வாங்க நம்புறேன். என்றும் கண்ணியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வும் நாங்கள் அதை கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பில் அறிவுரை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறுதி ஆசிரியருக்கு முன்பு ஒரு சில வார்த்தைகள். நான் நிறைய ஊருக்கு போயிருக்கிறேன், நிறைய திருவிழாவை பார்த்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிராமத்திலும் ஏதாவது ஒரு புல்லாங்குழல் வார்த்தைக்கு வராத சோகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறது. வேவாளூர் திருவிழாவை ஒரு சோகமான சூழலை உருவாக்கி மேன்மையான புல்லாங்குழலாக இசையாக மாற்றியிருக்கிறது அவருடைய முதன்மை மூலமாக. ஆக சந்திரனுக்கும் அன்னைக்கும் தான் சம்பந்தம் இருக்கிறது. சந்திரனை பார்த்து தாமரை கொண்டு அவசரப்பட்டு அவிழ்ந்து விட்டது. அவிழ்ந்த தாமரையை அழகைக்கு விட்டதுக்கு சந்திரன் சபைக்கு வந்தது. தாமரை சேர்த்தவருக்கு சந்திரனுக்கு கலங்கம் வந்தான் என பால் அருந்த எல்லாதான் பேரு நீங்கள் மந்தையில் நான் வீரமான சொல்லி உங்களை வாழ்க்கையிலும் இதோடு எடுத்த திருவருடைய முதன்மை பொருளாளர் அருள் சகோதரி ஒரு ஆரோக்கிய சாமி, என்னுடைய சகோதரி சாட்சியும் திவ்ய ஆதன் இவர்களுக்கு சிறப்பாக அருள் சொல்லுகிற மரமார்ந்த சொல்லி எங்களுடைய கண்ணு பற்று கூட பயிர் ஆக இந்த சின்ன குடும்பத்தில் சொல்லுவாங்க. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, தங்க கண்ணு, கண்ட கண்ணு, உண்ட கண்ணு, கதிச்சு கொண்டு எல்லா கண்ணு போகட்டும், நல்லதெல்லாம் நடக்கட்டும், நாடு காலம் செழிக்கட்டும் என்ற உணர்வோடு சிறப்பு ஆசிப்பெற தலைவணங்கி கண்களை கூடி ஒவ்வொரு ஆசிரியருக்கு பின்னும் ஆவேன் என்று சொல்லி அருள்படியாளர்கள் அனைவரும் தனது வலது கரத்தை உயர்த்தி வலிமையான ஆசீர்வாதத்தை தருவார். புனித கடிவரியாவின் தாழ்நிலையின் வழியாக மனித இனத்தை கழிவதற்கு